மாநில அரசின் முறையான ஒப்புதல் பெறாமல் கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டது. நேர்மையான ஒரு பதில் சொல்லிட்டார். மிகப்பெரிய சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இவர் இந்த ஆன்சர் மூலமாக ஒரு தன்னிகரற்ற தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டார். ஓகே, இதை பற்றி பேசுகிறது நியாயம் கிடையாது அவர்கள் கூறிவிட்டார். ஓகே, இந்தியாவிற்கு வந்திருக்கின்ற இலங்கை பிரதமர் அவர்களிடம் மோடி அவர்கள் இதை பற்றி வலியுறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக மோடி அவர்களின் நிலைப்பாடும் இதுதான், கச்சத்தீவை மீட்ட வேண்டும். அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியும் இதுதான். அவங்க என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டில் ஜெயித்து அதை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் பிஜேபி வர்றது மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறது. திமுக நிலைப்பாடு இந்த கச்சத்தீவை மீட்ட வேண்டும். அவங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தால் அவங்க பண்ண முடியும். காங்கிரஸ் மிகவும் பின்தங்கி இருக்கிறது. மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, மீனவர்கள் செத்துட்டு இருக்காங்க, மாணவர்கள் நீட் தேர்வுக்காக மாணவர்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி செய்யக்கூடாது? மக்களுக்காக, மாணவர்களுக்காக, மீனவர்களுக்காக 2026 இது ஒரு டீல். அதாவது கச்சத்தீவை மீட்ட வேண்டும், நீட் தேர்வு விலக்க வேண்டும். ஒரு கூட்டணி ஜெயித்த பிறகு டெஃபினட்டாக இது சாத்தியம். கச்சத்தீவை மீட்டலாம், நீட் தேர்வு விலக்கு கிடைக்கும்.